இது வந்து அன்னபூரணி சாரதா சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா சாம்பார் அப்புறம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு. ஸோ சாம்பாருக்கு வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் 2, மாங்காய் வந்து அரை மாங்காய், முள்ளங்கி 2, பச்சை மிளகா ஒரு 4 சின்ன பச்சை மிளகாவை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது சாம்பாருக்கு. பொரியலுக்கு வந்து வாழைத்தண்டு நறுக்கி வச்சுருக்கோம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது கூட 2 வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அண்ட் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இப்போ கடாய் ஏற்கனவே வச்சாச்சு, எண்ணெயும் சூடாயிருச்சு. ஸோ இப்போது கடுகு போடலாம். இது பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பூண்டு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க பூண்டு வதக்கும் போது. கொஞ்சம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் மீதி உள்ள வெங்காயத்தை போட்டுடலாம். 2 வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கோங்க சிம் ஃபுல்லாக வச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே. இது வதங்கட்டும். அடுத்தது இப்போ வந்து பொரியலுக்கான பொருள்லாம் போட்டிருக்கோம். அது வந்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையானதை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் வச்சு முள்ளங்கி போட்டுக்கோங்க. கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 4 சின்ன, கொத்தமல்லியை வந்து இப்போ போட வேண்டாம். மூடி வச்சிடலாம், அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பொரியலை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுப்பில் இருக்கு. காய் வதங்கிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ பொரியலுக்கு அடுத்தது வந்து நம்ம வாழைத்தண்டை போடலாம். நல்ல பொடியாக நறுக்கி வைக்கணும் வாழைத்தண்டை. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்லுப்பாக போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம்.
இப்போ பொரியல் வந்து கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வைக்கலாம். இப்போ சாம்பாருக்கான காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காய் எடுத்து அதை கொஞ்சம் அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். வேகட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு காய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சு நல்லா. இப்போ புளி கரைச்சலை ஊற்றிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து மிளகாத்தூள் போடலாம். எத்தனை ஸ்பூன்? 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் புளி ஊற்றுனதுனால அது கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். மூடிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மூடி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். இறக்கி இல்லாமல் கொஞ்ச நேரம் ஆகணுமா? கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் பருப்பு வேக வச்சுருக்கோம். பருப்பில் என்னென்ன போட்டிருக்கோன்னா தக்காளி 3, 2 வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த காய்கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அது கூட வந்து இந்த பருப்பை சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாரோட கலர் வருது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா காரமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து தாளித்து ஊற்றிடலாம். குழம்பு இறக்கி வச்சுருவோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. ஒரு சின்ன பேன் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு, இரும்பு பேனு.
கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூடி. இப்போது நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இதை கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.